Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல என்னோட பர்த்டேக்கு என்னென்ன கிஃப்ட்லாம் வந்திருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலர் ஹேண்ட்பேக். இந்த டெடி பியர் ரொம்ப கியூட்டா அழகா இருக்குங்க. இது வந்து என்னோட வீட்டுக்கார் தான் பிரசன்ட் பண்ணாங்க. ஈவன் இன்சைட் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதோட குவாலிட்டியுமே சூப்பரா இருக்கு. லுக் வைஸ் பேக் ரொம்ப அழகா இருக்குங்க. இது கூடவே இந்த பவுச்சும் வந்திருக்கு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால இந்த பேக்கை நீங்கள் 3 டைப்பாக வேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட்ச். இதுவும் என்னோட வீட்டுக்கார் தான் ப்ரெசென்ட் பண்ணார். ஆக்சுவலி நான் ஒரு ப்ளூ கலர் பைத்தியங்க, அதனால தான் ப்ளூ கலரில் இருக்க மாதிரி அந்த டிசைனில் வாங்கியிருக்காங்க. அழகாக இருக்குது இல்லைங்க? ஓகே, இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுற பிரியா மேம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த பவுச்சோடையே கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பவுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டோன் பேங்கிள், இதுவும் அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரொம்ப அப்படியே நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த பேங்கிள். இது கூடவே அவங்க வந்து ஒரு இந்த செயினும் கொடுத்தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ பிரியா மேம். எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏதாவது ஒரு பார்ட்டி வேர் இல்லைன்னா செலிப்ரேஷனுக்கு சாரீக்கு இந்த ஒரே ஒரு நெக்லஸ் வேர் பண்ணிட்டு போனால் போதும், நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர். இது வந்து எங்கள் ஆத்துக்கார் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தாரு சொன்ன இல்லைங்களா, அது கூடயே இதையும் நான் ஆர்டர் பண்ணேன். இது என்னோட சிஸ்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இது குட்டி குட்டி பேக்காக வந்திருக்கனால நம்ம தேவைக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது ரிவ்யூ அப்புறமா சொல்கிறேன். இந்த இயரிங்ஸ் வந்து என்னோடய சிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. சேம் அவள் தான் இதையும் ப்ரெசென்ட் பண்ணா, இந்த செயினையும். இப்போ வந்து சாரீ அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. இது வந்து மீஷோலேருந்து எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தா. வாவ், மை ஃபேவரட் கலர். இதுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம குவாலிட்டிங்க, சூப்பராக இருக்குது. 450 என்னவோ சொன்னால் 400 கிட்ட தாண்டி இருக்குங்கண்ணா. ஆனால் குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குங்க. ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து முந்தி சைடுன்னு நினைக்கிறேன். முந்தி ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை இருக்குது. இட்ஸ் லுக்கிங் லைக் சூப்பர். சாரீ லுக் வைஸ் நல்லா ரிச்சாக இருக்குங்க. அந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ ஸோ மச் வள்ளி. ரொம்ப நல்லாயிருக்கு சாரீ. ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப இஷ்டம். அதனால தான் எல்லாமே வந்து ப்ளூ கலர்லேயே கிஃப்ட் வந்திருக்கு. இந்த சாரியோட ஃபேப்ரிக் தொட்டு பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரியலி சாஃப்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இது எங்கள் அக்கா ப்ரெசென்ட் பண்ண சாரீ. 9 கச்சம் புடவை, அதாவது மடிசார் புடவை. லுக் வைஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அவ்வளோவா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சேம் இதுவும் ப்ளூ கலர் பாருங்கள். இதான் முந்தின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீ. பார்டரும் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ரிச் லுக்காக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ட்ரெடிஷ்னல் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் மடிசார் கட்டிட்டு போகலாமே அப்படின்ட்டுக்காக வாங்கினது. பட் வந்து வெளியவே போகிறோமா போக மாட்டோமான்னு தெரியல. இதில் எப்போ வேலைக்கு போகிறது, அதனால் அந்த மடிசார் கட்டுற பிளானை ட்ராப் பண்ணிட்டேன். இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்கா. ஸோ அவளுக்கும் எனக்கும் சேர்ந்தாப்புல ஒரே டிசைனில் கவுனாக ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேலைக்கு போகிறோமா இல்லையான்ட்டு. ஐ லைக் திஸ் சாரீ வெரி மச். அவ்வளோதாங்க என்னோடய கிஃப்ட். இது எல்லாமே வந்து என்னோடய பாப்பா கிஃப்ட்டு. இது என்னோடய சிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணா.
கவுன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணேன் அவகிட்ட. பேங்கிள்லாம் அவள் தான் ப்ரெசென்ட் பண்ணா. அதில் ஒரு பேங்கிள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கவுன் நோ. ஃபஸ்ட்டு அவள் கிஃப்ட் பண்ண அந்த பவுல் என்னன்னு பார்த்துடலாம். சுற்றியும் செலோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக இந்த கிஃப்ட்டை அன்பாக்சிங் பண்ணிட்டேங்க. ரொம்ப டஃப்பு. சரி, ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பவுல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ட்ரெண்ட்லியாக தான் இருக்குது. வித் கேப்போடு வந்திருக்கு. ஓ, இந்த பவுலா? நைஸ் நைஸ். இதில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் போட்டு இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோன்னா இது வந்து இது மாதிரி ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அவள் என்ன மாதிரி ஆட்டினாலும் உள்ளே இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து கீழே விழாது. இந்த 2 சைட்லேயுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோன்னா இந்த பவுல் அதோடய ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க வள்ளி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பவுல் நல்லா மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ எந்த மாதிரி எந்த ஹேங்கிளில் வச்சாலும் உள்ளே இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து கீழே விழாது. பேக் சைடும் நல்லா இருக்குல்ல? நைஸ் கிஃப்ட். ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் பண்ண கவுன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி பூ போட்ட கவுன்னா என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கு. மை ஃபேவரட் ப்ளூ கலர். இந்த கவுனும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 300 to 400 ரேஞ்சில் தான் இருந்தது. டெய்லி வேர் கேட்டு தான் வாங்கினேன். எல்லா கவுனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த பார்த்துருக்க எல்லா கிஃப்ட்லையுமே உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்கிட்ட ப்ளூ கலரில் நிறைய சாரீ கலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ப்ளூ கலர் மை சாரீ கலெக்ஷன் அப்டேட் பண்ணணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.